ஜெய் ஸ்ரீராம். என் யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ திருவண்ணாமலைக்கு தமிழ்காரங்க வர்றதை விட தெலுங்காரங்க, கன்னடக்காரங்க, நார்த் இண்டியன்ஸ் வர்றது ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுது. எல்லாம் யூடியூப் மகிமை தான். ஃபாரினர்ஸும் நிறையா வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் தெலுங்கில் ஒருத்தர் ஒரு ஆன்மீகம் சம்மந்தமானவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அதில் அவர் சொன்னதை நான் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன். அவர் சொன்னது என்னென்னா, ஒரு ஃபாரினர் கிரிவலம் அர்த்தராத்திரியில் கிரிவலம் போயிட்டு இருந்தாராம். போயிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு தாங்க நான் கிரிவலம் நடந்து போனேன், மற்றவெல்லாம் ஆட்டோவில் போக ஆரம்பிச்சிட்டேன். அப்போ கொஞ்சம் வயசு குறைச்சல், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். அதுக்கப்புறம்லாம் எங்கள் வீட்டுக்காருக்கு எனக்கும் தைரியம் இல்லை நடந்து போகிறதுக்கு. ஆட்டோவில் தான் போவோம். நடந்து போகும்போது ஒரே ஒருத்தர் கிரிவலம் நடந்து போகும்போது செருப்பு போட்டுட்டு தான் போனோம். செருப்பு இல்லாமல் போகிறதுக்கு தைரியம் இல்லை. எதை காலில் குத்திட்டா என்ன பண்ணுறது, நிலப்பெல்லாம் அதிலே இருக்கும். அதனால் செருப்பு போட்டுட்டு தான் போனோம். அது மாதிரி அந்த ஃபாரினர் நம்மளே செருப்பு போட்டு போகும்போது அவர் என்ன பண்ணுவார் பாவம், அதனால் செருப்பு போட்டு தான் போயிருக்கிறாரு. அர்த்தராத்திரி வேலையில் அவர் செருப்பு அறந்து போச்சான். அறந்து போனோடனே ஏன்னா அவங்களாலாம் ஒரு இன்ச்சு கூட செருப்பு இல்லாமல் நடக்க முடியாது. வீட்லேயே அவங்க அது மாதிரி தான் பழக்கப்படும். நம்மளும் இப்போ போட ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. வீட்லேயே அவங்க அப்படி தான் போடுவாங்கங்கும்போது ராத்திரியில் 1 மணி 2 மணி முழிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருந்தோம். திருப்பியும் போக முடியாது, முன்னேறவும் முடியாது. ஏன்னா செருப்பு இல்லாமல் அவங்களால நகர முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த மலை சைட்லேருந்து ஒருத்தர் வந்தாராம். ஒரு 5 நிமிஷத்தில் செருப்பு அறந்து போச்சான்னு கேட்டுட்டு தச்சு கொடுத்துட்டு போனாராம். அப்படின்ற அந்த ஃபாரினர் அவரோட புக்ஸில் திருவண்ணாமலை அதிசயங்கள் மிரக்கல்னு சொல்லிட்டு எழுதியிருக்காராம். அப்படின்னு தெலுங்கு ஆன்மீகவாதி சொன்னார். உண்மையாக தான் இருக்கும். ஏன்னா இவங்கெல்லாம் இந்த ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பேசுகிறவங்கெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொய் சொல்ல சான்ஸே கிடையாது. எவ்வளோ மிரக்கலில் இது ஒரு மிரக்கல் நம்ம நினச்சிக்கலாம். ஜெய் ஸ்ரீராம்.